பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். John chapter 14 verse 6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the way and the truth and the life. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லி நீங்க விரும்புகிறீங்க, ஆனா வாழ முடியல. எந்த ஒரு அடிமைத்தனத்திலையும் இல்லாம சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனா முடியல. அப்ப இதற்கான ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. இயேசு அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்ம சோர்ந்து போய் இருக்கின்ற பொழுது இயேசு நமக்கு ஒரு பலனை தருவார். நம்ம வாழ்க்கையில வழியே இல்லைன்னு சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு நமக்கு சரியான பாதையை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போகிறதற்கும் இயேசு தான் நமக்கு அவரே ஒரு வழியாக இருக்கிறார். அவர் மூலமாக தான் நம்ம பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். நம்ம பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இயேசப்பா நமக்கு உதவி செய்யணும். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அநேக பிரச்சனைகள் மத்தியில இருப்போம், அநேக அடிமைத்தனத்துல இருப்போம். இயேசுவின் இரத்தத்தினால நம்ம கழுவப்படுகின்ற பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவ கரைகள்ல இருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைத்து, எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைத்து, நம்ம பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இயேசு நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவராக நம்மளோட கூட இருக்கிறார். அநேக காரியங்கள் பிரச்சனைகள்ல சிக்கி கொண்டு தவிக்கின்ற பொழுதும் இயேசுதான் நமக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாமே யார் அப்படின்னா இயேசுதான். அவர்தான் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிற தேவன், எப்படி வாழணும், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லி கொடுக்கிற தேவன், பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க அந்த ஒரு மகிமையுள்ள ஒரு இடத்துக்குள்ள நம்ம போகிறதுக்கு நம்மளை தயார்படுத்த இயேசு நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம இன்னைக்கு அவரையே நம்ம சார்ந்து இருக்கிறோம், அப்படிதானே? இயேசு நமக்கு நிச்சயம் உதவி செய்வார். இந்த உலகத்துல பரிசுத்தமாக வாழ பரிசுத்த ஆவியானவராக நம்மளோட கூட இருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்வார். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஏதோ ஒரு வேதனையோட நீங்க இருக்கிறீங்கன்னா ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கவலைகளையும் நீக்கி போடுவார். உங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தருவார். சந்தோஷமாக வாழ வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, பிள்ளைங்க இந்த நாள் ஆண்டவரே வழியே தெரியாம ஆண்டவரே ஏசப்பா தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க, கஷ்டத்தோட இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசுவே நீங்க தகப்பனே ஏசப்பா பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க தகப்பனே பிள்ளைங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க தகப்பனே அடிமைத்தனத்துல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க. எல்லா பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை கொடுங்க. பிள்ளைங்களை நேர்த்தியாக வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா கவலைகளையும் நீக்கி போடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. நீங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க, பரிசுத்தமாக ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். பாவ அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அவருடைய இரத்தத்தினால நீங்க கழுவப்படுகின்ற பொழுது நீங்க பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். பரலோக ராஜ்யத்துல நம்ம எல்லாரும் கடைசியாக நம்ம மரித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும் பொழுது தேவனை தரிசிக்க முடியும். தேவனோட நம்ம கூட இருக்க முடியும். அவரை ஆராதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை இயேசு நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளை வழி நடத்துவார். God bless you. Have a blessed day.